வணக்கம் நண்பர்களே. தொழிலாளர் குடியரசு முன்னணி என்ற எங்களது இயக்கத்தின் சார்பாக ஏப்ரல் 22, 2006 லெனின் சிலை ஊர்வலம் என்று ஒன்றை நிகழ்த்தி காட்டினோம். அந்த லெனின் சிலை ஊர்வலமானது எம்ஜிஆர் நகரிலிருந்து ஜாபர்கான் வரை நடைபெற்றது. அதனுடைய பிரசுரத்தை மீண்டும் ரிலீஸ் செய்வதன் மூலம் மக்களுக்கு அந்த செய்தியை நாங்கள் அறிவிக்கின்றோம். இந்த ஊர்வலத்தில் அந்த பிரசுரத்தில் குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது, முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு யார் பொறுப்பாளி? மத்திய அரசான் பொறுப்பாளி. அதில் ஊழியர் செய்த அதில் முக்கிய அதிகாரிகளுடைய பொறுப்பில்லாமல் அந்த கேள்வித்தாள் கசியாது. அதற்கு பொறுப்பேற்று யாரும் ராஜினாமா செய்யவில்லை, யாரும் தண்டிக்கப்படவில்லை. வழக்கம் போல தேர்வை தேதி குறிப்பிட்டு மாற்றிவிட்டார்கள். இதில் பாதிக்கப்படுவது உண்மையாக தேர்வு எழுதிய மாணவர்கள் மன அழுத்தத்திற்காகவும் பணம் செலவு பண்ணுவதில் அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்படியே ஒரு வழக்கு 20 ஆண்டு முன்னாடி இந்த லெனின் சிலை ஊர்வலத்தில் நாங்கள் குறிப்பிட்ட வழக்கிலிருந்து நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், ஒரு கொச்சியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வேலை செய்கிற ஒரு ஊழியர் அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அங்குள்ள கேஸ் ஏஜென்சிகளிடம் தனிப்பட்ட முறையில் கடன் வாங்கினார். அப்படி கடன் வாங்குவது பிரச்சனை ஏற்படுகின்றது, அதனால் நிர்வாகத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுகிறது சொல்லிட்டு அவங்க நீதிமன்ற பணி நீக்கம் செய்கின்றனர். பணி நீக்கத்தை எதிர்த்து அவர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கின்றார். தனி நீதிபதி பணி நீக்கம் செய்யும் அளவுக்கு அது பெரிய குற்றம் அல்ல, அதற்கு ஏதாவது போல ஒரு சிறிய குற்றங்களோடு அவரை மன்னிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கின்றது. அந்த தீர்ப்பை எதிர்த்து இருநபர் பெஞ்சுக்கு நிர்வாகம் போகின்றது. இருநபர் பெஞ்சும் தனி நீதிபதி வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்கின்றது. இப்பொழுது பெட்ரோலிய நிறுவனம் உச்சநீதிமன்றம் செல்கின்றது. உச்சநீதிமன்றம் பி நவ்லேக்கர், SP சின்ஹா அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு பணி நீக்கம் சரி என்று சொல்கின்றது. ஒரு ஊழியர் தனிப்பட்ட முறையில் கேஸ் ஏஜென்சியிடம் கடன் வாங்குவது அவர் வேலை செய்யும் நிறுவனத்தின் கௌரவத்தை பாதிக்கிறது என்று சொல்லி பணி நீக்கம் சரி என்று கூறுகின்றது. இப்பொழுது இங்கே வரும், நீட் தேர்வில் ஊழல் முறைகேடு என்று தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அப்படியானால் உண்மையில் தேர்வு எழுதிய மாணவர்களின் கௌரவம் பாதிக்கப்பட்டு விட்டது, அதான் உண்மை. அப்படி என்றால் இந்த தேர்வு முறையே ரத்து செய்ய வேண்டும் பொறுப்பேற்று. எப்படி இங்க ஊழியர் பணி நீக்கம் சரி, கௌரவம் பாதிக்குது என்று சொல்கிறார்களோ, இங்கே உண்மையில் தேர்வு எழுதிய மாணவர்களின் கௌரவம், பணம், மனம் எல்லாமே நிர்மூலமாகுது. மான மரியாதை கப்பல்ல போகுது, உழைப்பு வீணாக போகுது. எனவே நீட் தேர்வை மீண்டும் நீட்டிப்பது ஜனநாயக விரோதமானதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி.